2025ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் மற்றும் காவலர் தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆபரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தேர்வானது தொடங்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் அதுக்குள்ள இணைஞ்சிக்கலாம். இல்ல மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கு மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் கட்டண சலுகை வழங்குறாங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த கட்டண சலுகை வழங்குறாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இதனுடைய ஷெட்யூல படிச்சு பார்த்துட்டு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த 27ஆம் தேதிக்கு அப்புறமும் முன்னாள் ராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை மற்றும் 3ஆம் பாலினத்தவர், இந்த 3 கேட்டகரியில இருக்கவங்களுக்கு இந்த கட்டண சலுகை எப்போதுமே அமல்ல இருக்கும். விருப்பம் உள்ளவங்க கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சு இந்த ஆண்டே நீங்க காவல் தேர்வு எளிதாக வெற்றிக்கலாம். முழுக்க பள்ளி பாட புத்தகத்திலிருந்து வினாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்ல. நீங்க நம்பி படிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பரும் பள்ளி பாட புத்தகத்துல இருந்து அவங்க எடுக்கிறாங்க. அதனால இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சு பயன்பெறும். சரிங்களா? வாங்க அந்த முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். இந்திய விண்வெளித்துறை சார்ந்த திட்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள். கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார்பு ஆய்வாளர் தேர்வா இருக்கட்டும், காவலர் தேர்வா இருக்கட்டும், ரெண்டுலயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுல 2008 அப்பெல்லாம் சந்திரயான் 1 அப்பதான் விண்வெளியில நிலையத்தை நிறுத்துறாங்க. இது ஒரு வெற்றிகரமான திட்டம் தான். இந்த சந்திரயான் 1ல அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னா நீர் மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கிறது விண்வெளியில. அடுத்து 2013 மங்கள்யான் திட்டம். ஓகேங்களா? இது செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யற திட்டம். மங்கள்யான் திட்டம் மிக முக்கியமான திட்டம். அடுத்தது 2019 சந்திரயான் 2 அப்படின்ற திட்டம் நடத்தினாங்க. இது பாதி வெற்றி அடைந்த திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 2023 சந்திரயான் 3 அதை அனுப்புறோம். இது முழுவதும் வெற்றி அடைந்த திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்தியா ஒரு உலக சாதனையை படைச்சிருக்கு. நிலவின் தென் துருவத்தை அடைந்த முதல் நாடு அப்படின்னா இந்தியா தான். இந்த திட்டத்துலதான் நம்ம அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணோம். அடுத்து 2023 ஆதித்யா L1 இது சூரியனை ஆராய்ச்சி செய்யறதுக்காக நம்மளால அனுப்பப்பட்டது. அடுத்தது இந்த சந்திரயான் 3 இருக்குங்க இல்லையா? இந்த சந்திரயான் 3 ஆகஸ்ட் 23, 2023 தான் நிலவின் தென் துருவத்துல தரையிறங்குச்சு. அந்த நாளை தேசிய விண்வெளி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப 2025ஆம் ஆண்டு இது எத்தனையாவது தேசிய விண்வெளி தினம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2008 சந்திரயான் நிலவு சம்பந்தமானது, 2013 மங்கள்யான் செவ்வாய் கிரகம் சம்பந்தமானது, 2019 சந்திரயான் 2 நிலவு சம்பந்தமானது, 2023 சந்திரயான் 3 நிலவு சம்பந்தமானது, 2023 ஆதித்யா அப்படின்றது சூரியனை ஆய்வு செய்யறதுக்கான செயற்கைக்கோள். ஓகேங்களா? இந்த மாதிரி முக்கியமா நிறைய மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.